மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன்னா முரண்பாடுக்குள்ளவன், முரண்பாடு நிறைந்தவன். அதனாலேயே முன்னேறுகிறது. இந்த அறிவுன்றது இரு கூர் முனையுள்ள கத்தி அப்படின்னாரு இல்லையா? ஒரு பக்கம் அறிவு, இன்னொரு பக்கம் அறியப்படுபவன். நமக்குள்ள ஒரு உண்மையான மனசாட்சி எழுப்பப்படுது. அதாவது தன் உணர்வு. அது வரைக்கும் தன் உணர்வுன்ற விழிப்புணர்வே நமக்குள்ள இல்லை. சில ஒழுக்க விதிமுறைகளை நம்ம கடைபிடிப்போம். எப்ப தெரியுமா? யாராவது நம்மளை பார்த்து கொண்டிருந்தா, யாராவது நம்மள கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா. உண்மையான மனசாட்சி எப்படிப்பட்டது? அது உள்ளிருந்து எழும்பக்கூடிய ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை நம்மளால விட்டு கொடுக்கவே முடியாது. ஏன்னா மனிதன் சுய சுதந்திரம் இருக்கிறதுனால அவனுக்கு 1000க்கு ஒரு வழிகள் இருக்கு. எந்த வழி சரியானது? பெரும்பாலும் தவறான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் அவனுக்கு அதிகமாக இருக்குது. நடந்ததை நம்மளால மாற்ற முடியலன்னா கூட எதிர்காலம் அப்படிங்கிற அந்த பார்வை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த உண்மையான ஒழுக்கம் நம்மளை வழி நடத்திட்டு போகும். இணைந்திருக்கும் ஆன்மநேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஓஷோவின் 7 பள்ளத்தாக்குகள் அந்த ஒரு புத்தகம். எல்லா உயிர்களும் ஆன்மாக்கள் தான். எல்லாமே ஒரே இடத்துல இருந்து வந்ததுதான். எல்லாது மினரல் கிங்டமா இருந்தாலும் சரி, அது தாவர இனம், விலங்கினம், மனித இனம் வரைக்கும் உள்ள இருக்கிறது ஒரே ஆன்மா. ஏங்கினாலும் மனிதன் வேறுபட்டவன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அழகா சொன்னாங்க இல்லையா? அந்த பிறத்தல் ஏன் மானிடன் பிறப்பு அரிதுங்கிறதே இது ரொம்ப அழகா விளக்குது. மனிதன் என்பவன் எப்படிப்பட்டவன்னா முரண்பாடுக்குள்ளவன், முரண்பாடு நிறைந்தவன். அதனாலேயே முன்னேறுகிறான். அவன் மற்ற விலங்குகளோ தாவரமோ பிறந்ததுபடியே இறக்கக்கூடிய தகுதி உள்ளது. ஒரு மரம் மரமாகவே இறக்கிறது. ஒரு விலங்கு எப்படிப்பட்ட விலங்கா இருந்தாலும் அதே விலங்கோட குணங்களோடய இறக்கிறது. மனிதன் ஒருவன் மட்டுமே தன்னை செதுக்கிக் கொள்ளும் திறம் படைத்தவன். இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், இது மூன்றையும் மனிதன் தன்னைத்தானே செய்து கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவன். அதற்கு சுய சுதந்திரமும் அவனுக்கு உண்டு. இந்த ஒரு விதம், அந்த ஒரு நிலைதான் மனிதனுக்கான அழகு, அவனுக்கான தனித்துவம். அது மட்டுமல்ல, அது அவனுக்கான வேதனையும் கூட. அவனுக்கு வலி தரக்கூடிய வேதனையும் அதுவே. அதனால என்ன அப்படின்னா, அவன் வளர்ச்சி அடையக்கூடியது எதுவோ அவன் வளர்வதா வேண்டாமா என்பது முடிவு செய்வதும் அவன் கையிலேயே கொடுக்கப்படுகிறது. இதுல ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தோணும். பறவைகள் முட்டையிடும் முன்பே கூடு கட்ட தோணுமா? அந்த உணர்வு வரும் முன்பே. அது போல மனிதனும் அடுத்த நிலைக்கு தன்னை அறியாமலே தயாராகத்தான் செய்கிறான். இதுல அல் அசால் அப்படிங்கிற ஒரு சுஃபி துறவியை பத்தி தான் இதுல குறிப்பிடுறாங்க. அந்த துறவி மிக உயர்ந்த ஞானம் உள்ள ஒரு துறவி. அவர்கள் தர்க்க ரீதியா எதையும் கூற மாட்டாங்க, யதார்த்தமா தான் கூறுவாங்க. அவங்க இந்த மனிதன் நடந்து போகக்கூடிய அந்த பயணத்தை ஒரு 7 பள்ளத்தாக்குகளா பிரிச்சிருக்காங்க. இந்த பயணத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, இது என் வீடல்ல, இங்கே நான் ஒரு அதிதி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு அடிநாதமா இருக்கணும். அத்தனை பள்ளத்தாக்கி நம்ம கடக்கிறதுக்கு இதுதான் இந்த பள்ளத்தாக்க நமக்கு எளிதா கடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும். இப்ப இந்த பள்ளத்தாக்க கடக்கிறது அப்படிங்கும் போது, இந்த ஒரு ரெவியூனும் போது எனக்கு ஒரு தோணல் உண்டானது. இப்ப நம்ம ஒரு வேர்ல்டு டூர் போறோம்னு வச்சுக்கோங்க. உலகம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரோம். நிறைய இனிமையான விஷயங்களும் நடந்திருக்கும், சில சவால்களையும் சந்திச்சிருப்போம், கசப்பான நினைவுகள் கூட இருக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அந்த ஏதோ பிளைட்டோ ட்ரெயினோ நம்ம வீடு வந்து சேர்றோம். கிட்ட நெருங்கும் போது நமக்குள்ள ஒரு தளர்வு உருவாகும், ஒரு ஓய்வு தன்மை வரும், உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தமும் வரும். அந்த சமயத்துல நம்ம போன பாதையெல்லாம் ஒரு கணம் நமக்குள்ள ஒரு நிழல் படம் மாதிரி நமக்குள்ளே நம்ம ஓட்டி பார்ப்போம் என்னெல்லாம் நடந்ததுன்னு. அது போல இந்த புத்தகத்தோட ரெவி எனக்கு தோணுனது. இதுல இந்த 7 பள்ளத்தாக்குகள்ல உள்ள முதல் பள்ளத்தாக்க முதல்ல பார்ப்போம். இந்த முதல் பள்ளத்தாக்கு அறிவு பள்ளத்தாக்கு. பேரு கேட்கும் போதே நமக்கு ஒரு அதிர்ச்சியை உருவாக்கக்கூடியது.
அறிவு கூட பள்ளத்தாக்கா முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு எல்லாருக்குமே தோணும். ஏன்னா அறிவு உயர்வானது அப்படின்னு நம்ம வழக்கப்பட்டிருக்கோம். அதனால இந்த அறிவை எதுக்கு அவர் பள்ளத்தாக்குன்னு சொல்றாரு? ஆல்ரெடி நம்ம சொன்னோம், மனிதன் முன்னேறுவதற்காக அந்த தேடுதல் உள்ளவன் அப்படின்ட்டு. அவனை அறியாமலேயே அவன் தேடுதல். வெறும் ஆன்ம பாதை மட்டும் இல்லை, எந்த விஷயமா இருக்கட்டும், அது கலைகளா இருக்கலாம், விளையாட்டா இருக்கலாம், ஒரு டெக்னாலஜியா இருக்கலாம், இந்த தேடுதல் இல்லைன்னா இந்த நிலைக்கு அவன் வந்திருக்கவே மாட்டான் இல்லையா? வெறும் ஆன்ம பாதை மட்டும் இல்லை, எங்கேயுமே அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனா ஒவ்வொரு தேடுதலையும் அவன் நிறைவடைவாதவனா இருக்கிறான், சலிப்புள்ளவனா இருக்கிறான். உடனே அடுத்த தேடுதல் அவனுக்குள்ள தொடங்குது. ஆனா இந்த தேடுதல் பாதையில இந்த அறிவுன்றது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேகரிக்கப்படுது. இதுல எந்த இந்த தேடும் போதும் அவன் ரொம்ப ஆர்வமா இருப்பான், அதுல ரொம்ப ஆனந்தமாவும் இருப்பான். ஆனா இந்த அறிவுன்ற தகவல் அறிவு சேகரிக்கப்படும் பொழுது அவனுக்குள்ள மெதுவாக ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிக்குது. அது எப்பேற்பட்ட மாற்றம் அப்படின்னா, நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மெதுவா உருவாகுது. அந்த நான் என்ற விதைக்கான ஒரு ஆரம்பம் அங்க உருவாகுது. அங்க எங்க சிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சேகரிக்கப்பட்ட தகவல் தான் நான். சில சமயம் தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்ச மாதிரி சொல்றதுக்கு ஒரு நாடகம் தனக்குள்ளே நடிக்க ஆரம்பிப்பான். ஏன்னா தெரியலன்னு சொல்றது அவனோட ஈகோவுக்கு ஒரு அடியா இருக்கும். அறகுறையா தெரிஞ்சா கூட அது தெரியுது, இது எனக்கு தெரியுமே அப்படிங்கிற ஒரு பாவனை அவனுள்ள உண்டாக ஆரம்பிக்குது. அதனாலதான் அந்த அறிவை பள்ளத்தாக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா யாராலையும் எல்லாத்தையும் முழுமையா கற்றுக்கொள்ளவே முடியாது, இருந்தாலும் நமக்குள்ள அந்த பாவனை உண்டாக ஆரம்பிக்கும். இந்த அறிவுன்றது இரு கூர் முனை உள்ள கத்தி அப்படின்னாரு இல்லையா? ஒரு பக்கம் அறிவு, இன்னொரு பக்கம் அறியப்படுபவன். நிறைய விஷயங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லதுதான். ஆனா நம்ம எந்த இடத்துல கட்டுப்பட்டு இல்லைன்னா ஒரு பந்தப்பட்டு போகக்கூடாது அப்படின்னா, அந்த அறிவுதான் நான்ங்கிற எண்ணம் இல்லை, அறியப்படுவனை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணுங்க. இத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்பவன் யார்? இதுதான் அதுல சாதகமான விஷயம். இல்ல நான் அறிவோட தான் என்னை பிணைச்சுப்பேன் அப்படின்னா அது அந்த அறிவு பள்ளத்தாக்கின் பாதகமான விஷயம். அந்த சாதகமான விஷயத்தினால என்ன நடக்கும்? இல்ல நான் பிணைச்சிக்க மாட்டேன், இதுல இருந்து நான் வெளியில வந்துடுவேன் அப்படின்னா ஒரு சமநிலை நோக்கு நமக்குள்ள உருவாகுது. அதுதான் முதல் பள்ளத்தாக்கின் சிகரமாவும் அமையுது. இந்த பள்ளத்தாக்க கடந்துட்டோம் அப்படின்னா ரெண்டாவது பள்ளத்தாக்கு, இது நினைத்து வருந்தும் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறாங்க. எதை நினைச்சு வருந்த போறோம்? நமக்குள்ள ஒரு உண்மையான மனசாட்சி எழுப்பப்படுது. அதாவது தன் உணர்வு, அது வரைக்கும் தன் உணர்வுன்ற விழிப்புணர்வே நமக்குள்ள இல்லை. அந்த தன் உணர்வு நமக்குள்ள இருந்து தூண்டப்படுது. அந்த ஒரு விழிப்புணர்வு வரும்பொழுது இதுவரைக்கும் சமூகத்தால கொடுக்கப்பட்ட பல ஒழுக்க முறைகள், பல வழிமுறைகள், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ள ஒரு பொய்யான மனசாட்சியை உருவாக்கி இருக்கோம். அது எப்படி பொய்யான மனசாட்சி? இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா சில ஒழுக்க விதிமுறைகளை நம்ம கடைபிடிப்போம். எப்ப தெரியுமா? யாராவது நம்மளை பார்த்து கொண்டு இருந்தா, யாராவது நம்மள கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா, ஒரு தனிமையில இருக்கும் பொழுதோ, யாரும் இல்லாத இடத்திலேயோ அந்த ஒழுக்க நீதிகளை நம்ம கடைபிடிக்கவே மாட்டோம்னா அது பொய்யான மனசாட்சி தான். உண்மையான மனசாட்சி எப்படிப்பட்டது? அது உள்ளிருந்து எழும்பக்கூடிய ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை நம்மளால விட்டு கொடுக்கவே முடியாது. பொய்யான மனசாட்சி இருக்கும்போது சரியா செய்யணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணுவோம். எது தவறு எது சரின்றதுல நமக்கு நிறைய குழப்பமும் இருக்கும். ஏன்னா மனிதன் சுய சுதந்திரம் இருக்கிறதுனால அவனுக்கு 1000க்கு ஒரு வழிகள் இருக்கு. எந்த வழி சரியானது? பெரும்பாலும் தவறான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் அவனுக்கு அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த உண்மையான மனசாட்சி எழும்புமானால் அவனுக்கு எது சரின்றது தனக்குள்ளேயே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு பயத்தினாலேயோ ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுனாலேயோ நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கம் உண்மையான ஒழுக்கம் அல்ல. அதுதான் அந்த பொய்யான மனசாட்சியை உருவாக்கக்கூடியது. உண்மையான மனசாட்சிக்கு தன்னுள் வந்த ஒழுக்கம் அது சாதகமான விஷயம். அதுதான் அங்க சிகரமா இருக்கு. அப்ப பாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல சிக்காம இருக்கணும். எப்படிப்பட்ட சிக்கலா இருக்கும்? இது பொய்யான மனசாட்சிங்கிறதே நமக்கு புரிந்து கொள்ளாத ஒரு விஷயமா இருக்கும். இந்த நினைத்து வருந்துதல்ன்றது எதை பத்தி இருக்கும்? கடந்த காலத்தை பத்தி தான் இருக்கும். ஐயோ இப்படி எல்லாம் நம்ம செஞ்சுட்டோமே,
நம்ம இதெல்லாம் தவறுன்னு தெரியாம நம்ம செஞ்சுட்டோமே, இல்ல மறைச்சு நிறைய செஞ்சுட்டோமே, இத்தனை கபடு சூது பொய் உள்ளவனா நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது நமக்குள்ள அந்த கடந்த காலத்தை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வரும். அதுலதான் அந்த நினைவு, அதனால நம்ம நினைத்து நினைத்து வருந்தக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கா இருக்கு. அங்க நம்ம சிக்க கூடாது. நடந்ததை நம்மளால மாத்த முடியலன்னா கூட எதிர்காலம் அப்படிங்கிற அந்த பார்வையை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அந்த உண்மையான ஒழுக்கம் நம்மள வழி நடத்திட்டு போகும். அப்ப நம்ம இந்த 2வது பள்ளத்தாக்கையும் தாண்ட முடியும். அடுத்து 3வது பள்ளத்தாக்கு. இங்க நம்ம தன்னுணர்வு பெற்ற உடனே நம்மளோட கண்கள், அதாவது பார்வை, ஒரு நிகழ்வை பார்க்கக்கூடிய கோணம் மாற ஆரம்பிக்கும். அங்க ஒரு புதிய உலகம் உருவாக ஆரம்பிக்குது. அப்படி உருவாகும் போது முதல் நமக்கு தோன்றக்கூடியது நிறைய தடுப்பு சுவர்கள். நிறைய அந்த தடுப்பு சுவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். ஏன்னா மனிதன் யூனிக் இல்லையா? அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்களுக்கு வெவ்வேறான நிகழ்வுகள் நடக்குது. முதல் தடுப்பு சுவர் எது அப்படின்னு பார்த்தா, நிறைய பேருக்கு சொல்லுவாங்க கையில காசு இருந்தாதான் அவங்களுக்கு ஒரு மனதைரியமே வரும்னு. அந்த மாதிரி ஒரு பொய்யான தைரியத்தை உருவாக்கக்கூடியது நம்ம பிடிச்சு கொள்வோம் இல்லையா? இது முதல் தடுப்பு சுவர். இங்க தடுப்பு சுவர் நிறைய இருக்குமா, கதவுகள் குறைவாதான் இருக்குமா, அதுவும் மிக தொலைவுல வேற இருக்குமா. அப்ப நம்ம இன்னும் எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கணும் பாத்துக்கோங்க நண்பர்களே. அடுத்து 2வது தடுப்பு சுவர் என்ன அப்படின்னா உறவினர்கள். பணத்தெல்லாம் நான் பெருசா நினைக்க மாட்டேன், ஆனா உறவுக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுப்பேன், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் ரொம்ப உயிரையே கொடுப்பேன். இதுவும் கூட தவறானது அப்படிங்கிறாரு. ஒவ்வொருத்தரோட பயணம் ஒவ்வொருத்தருக்கு, அவங்கவுங்க பயணத்தை சரியா செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாருக்கும் உதவலாம், ஆனா அந்த பிடித்தம் இருக்கக்கூடாது, நான் செய்கிறேன்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நமக்குள்ள எந்த அதிர்வும் இல்லை அப்படின்னாதான் நம்ம உண்மையிலே அந்த பந்தமில்லாத வாழ்க்கையில இருக்கிறோம். முழு சுதந்திரமான வாழ்க்கை அவங்களுக்கும் நமக்கும். ஒரு மனைவியோ கணவனோ குழந்தைகளோ உறவினர்களோ சுற்றுப்புறத்துல இருக்கிற அந்த நெய்பர்ஸோ யாரா இருந்தாலும் அவர்களோட மிக கருணையோட இருக்கிறோம்னா அவங்களுக்கு நம்ம முழு சுதந்திரத்தை கொடுக்கறதா அவங்களோட மிக கருணையோட பழகுறது. அங்க பந்தப்பட முடியாது. ரொம்ப அருமையா அந்த உறவுகளை நம்மளால கடக்க முடியும். அடுத்து நம்மளுக்கு முக்கியமானது மனது. அத சைத்தான் அப்படிங்கிறாரு. டெவில்ன்ற வார்த்தையே மனதை தான் குறிக்குது அப்படிங்கிறாரு. அந்த மனதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுறது? மனதுன்றது கூட, ஏன்னா உனக்கு நான் எஜமானனா இருக்கிறதுக்கு ஆசைப்படும். அது இவ்வளவு நாள் அது எஜமானனா இருந்திருக்கு. உங்களுக்குள்ள அந்த தன்னுணர்வும் உண்மையான மனசாட்சியும் எழும்போது எப்பொழுது இவன் உணர்விலிருந்து நழுவி விழுகிறான் அப்பொழுது நம்மளோட ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொள்ளலாம் அப்படின்னு மனது காத்திருக்கும். ஆனாலும் மனது எதிரி அல்ல, அது நமக்கு வைக்கக்கூடிய தேர்வு தான். அது நம்ம எடுத்துக்கணும். அந்த தேர்வுல நம்ம ஜெயிக்கிறோமா நம்மளே செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான தடுப்பு சுவர் ஆணவம். எல்லாருக்குமே ஆணவம் இருக்கும். நான் தான் செய்யறேன் அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது. நான் செய்கிறேன், என்னால் முடியும் தான் சொல்லணும். என்னால் மட்டுமே முடியும் சொல்றதுதான் அகங்காரம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி விலகுகிறது? அந்த இடத்துல நம்ம எது எதிர்மறை, எது நேர்மறை, இந்த இடத்துல பாதகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த இடத்துல அதனோட போராடுவது, சண்டை போடுறது, அதுல இருந்து நான் விலகிதான் ஆவேன். இந்த மனசுல கூட சொல்லுவாங்க மனமற்ற நிலை வரும்போது வரணும்ன்றதுக்காக அந்த எண்ணங்களோட நம்ம போராடுறது, அது மிகப்பெரிய எதிர்ப்பை தரும். போராடக்கூடாது. நம்ம என்ன செய்யறது? புரிந்து கொள்ளும். அங்க சாட்சி பாவமா இருக்கணும். நான் சொன்ன அந்த 4 தடுப்பு சுவருமே நமக்கு ஒரு சாட்சி பாவமா இருக்கான்னு பார்க்கணும். எத்தனை பொருள் வந்தாலும் சரி, எத்தனை பொருள் இழப்பு ஏற்பட்டாலும் சரி, நான் நிலைமாற்றம் இல்லாம இருக்கிறேனா? உறவுகள் வந்தாலும் சரி, விலகுனாலும் சரி, ஆணவம் என்னுள்ள தோன்றும் போதும் சரி, அது ஆணவம் நான் உணர்ந்து கொள்ளும் போதும் சரி, நான் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறேன், அதை நம்ம சாட்சி பாவமா பார்க்கும்போது 3வது பள்ளத்தாக்கை கடக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4வது பள்ளத்தாக்கு. இந்த 4வது பள்ளத்தாக்கு எப்பேற்பட்ட பள்ளத்தாக்கு? சரி, நான் இவ்வளவு சவால்களை சந்திச்சேனே, எனக்கு என்ன கிடைக்கணும்? எதுக்காக இந்த சவால்களை எதிர்கொள்றோம்? நம்ம ஆனந்தமா இருக்க. ஆனா இந்த பள்ளத்தாக்கின் பேரே துக்கங்களின் பள்ளத்தாக்கு. ஏன் அப்படிப்பட்ட பேர் வந்தது? இங்க அந்த தன் உணர்வு அப்படிங்கிறது இந்த 3 பள்ளத்தாக்குக்கும் நம்ம கூட வந்தது. இங்க தன் உணர்வற்ற நிலைக்கு நம்ம போறோம். தன் உணர்வற்ற நிலைனா என்ன? உன்னோட இருப்பு இங்க மறைய ஆரம்பிக்குது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதையா நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். எனக்கு எதுவுமே புரியல, தட்டு தடுமாறி நிற்கிற மாதிரி இருக்கு. இது நடுநிலை பள்ளத்தாக்கு வேற. நான் முதல் 3 கடந்துட்டோம்.
இனிமே கடக்க வேண்டியது 3 இருக்கு. இது நடுமையமான பள்ளத்தாக்கு. அப்ப இது கூடுதலான நமக்கு சவாலாத்தான் இருக்கும். இந்த பள்ளத்தாக்குல நமக்கு குருவின் ஆதரவு அவசியம் அப்படிங்கிறாரு. அந்த மிகப்பெரிய சந்தோஷமும் சரி, மிக ஆழமான துக்கமும் சரி, ஒரு வகையில ஒரே அதிர்வுகளை தான் நம்ம உடல்ல ஏற்படுத்தும். அப்ப நம்ம இந்த 4வது பள்ளத்தாக்கு கடக்க குரு வேணும்னா நமக்கு சுவாசமே குரு. அதை ஃபாலோ பண்ணா கூட இதுல இருந்து வெளியே வர முடியும். வேற இந்த இருட்டுல என்னதான் கிடைக்குது? அப்ப இந்த இருட்டுன்றது என்ன? இருட்டுனா எல்லாருக்கும் ஒரு பயம் வருது. அப்ப மிகப்பெரிய சந்தேகம் நமக்குள்ள தோன்றுது. அடடா, நம்ம தப்பான பாதையை தேர்ந்தெடுத்துட்டோம், இந்த ஆன்ம பயணம் முட்டாள்தனமானது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட நமக்குள்ள தோன்றலாம். ஆனா அந்த இருட்டு சாதாரண இருட்டு அல்ல. அது மிகப்பெரிய சூரிய பிரகாசத்தின் முதல் கிரகணம். அந்த அந்த ஒளி நமக்குள்ள படும்போது நம்மளால அதை வாங்கி கொள்ள முடியாததுனால நமக்கு அது இருட்டு போல தோன்றுகிறது. உண்மையில ஒளியின் பிரவாகம் நம்ம உள்ள பாய ஆரம்பிக்கிறது. அப்படி நினைக்கும் போது மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? தன்னுணர்வுல இருந்து தன் உணர்வற்ற நிலை, இந்த அன்கான்சியஸ் இல்லையா, கான்சியஸ்னஸே நமக்கு விலகுது. அது ஏதோ ஒரு நிலைக்கு போகுது. மனதை தாண்டி உள்ளதை அறிய முடியாதான். ஆனா மனதை தாண்டி உள்ளதுக்கு மனது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னுவாங்க. அந்த தாண்டுதல் அது நமக்கு சரணாகதியை அளிச்சோம்னா நம்ம இந்த பள்ளத்தாக்கை எளிதா கடக்க முடியும். அடுத்த 5வது பள்ளத்தாக்கு. சரி, நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், கண்டிப்பா எனக்கு ஒரு மீட்பு கிடைக்குமா அப்படின்னா 5வது பள்ளத்தாக்குல இடி முழங்கும் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது. அது கேட்கும் போதே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்க மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? இங்க இருட்டுல துழாவறதுக்காவது ஏதோ ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் யாருன்னு இருட்டுல தேடிட்டாவது இருந்திருக்கான். இங்க அவன் மறைந்தே போகிறான். இருட்டு மிக ஆழமாக மாறி விடுகிறது. அவனால் அவன் யாருன்னே உணர முடியல. இன்னும் அவனுக்கு மிகப்பெரிய பயம் தோன்ற ஆரம்பிக்குது. எப்பேற்பட்ட பயம் அது? எந்த பக்கமும் நமக்கு வழி தெரியல, இதுல இருந்து நான் எப்படி மீளப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள தோன்றுது. இந்த பாதகத்தையும் சாதகத்தையும் இங்க பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு அங்க திகைச்சு போறோம், அதை விட மாட்டேங்கிறோம். இங்க எதை நம்ம விட மாட்டேங்கிறோம் அப்படின்னா அந்த நம்மளோட நான் யார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம விட மாட்டேங்கிறோம். அந்த இடத்துல அதை விட சொல்றதுக்கான அந்த நிலைதான் அது 5வது பள்ளத்தாக்கு. உன்னுள்ள இருக்கிற நம்ம உடல் அல்ல, மனம் அல்லன்றது நம்ம எளிதா கூட கடந்துருவோம். ஆனா அந்த அறிவல்ல கூட கடக்க முடியுது. நீ அந்த ஆணவம், அதாவது அந்த நீ சேர்த்து வச்ச ஞானம் கூட நீ கிடையாது. நீ யாருமே அற்றவன், ஏதுமற்றவன் அப்படிங்கிறத நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா நமக்கு சிறப்பானவன் அப்படின்ற ஒரு தகுதி வர்றதா ரொம்ப பிடிக்கும். அந்த ஏதுமற்றவன் நிலைக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதை எப்படி கடக்கிறது? சாதகமான விஷயம் உண்மையில நம்ம சாதாரணமா போயிடுறது. பாதகமான விஷயம் என்னன்னா அதை பிடிச்சு தொங்குறது. இல்ல, நான் விட மாட்டேன், இது எனக்கு தேவை, இதுதான் என்னோட ஐடென்டிட்டி, இதை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? என் பேர் கிடையாது, நான் பதவி கிடையாது, நான் படிச்ச படிப்பு கிடையாது, எப்படி என்ன நான் இருக்கும் போதே அழிய விடுவேன் அப்படிங்கிற ஒரு பிடித்தல் அங்க பிடிச்சு கொள்றோம் பாத்தீங்களா? அதுதான் அங்க பாதகமானது. சாதகமானது என்னன்னா நான் யாருமற்றவன், சாதாரணமானவன், எதுவும் எனக்கு இல்ல அப்படி நம்ம ஏற்றுக்கொள்றது இங்க சாதகமானத விஷயமா இருக்கு. இப்ப அடுத்து நம்ம 6வது பள்ளத்தாக்குக்கு போறோம். இந்த 6வது பள்ளத்தாக்குல என்ன நிகழுது மாஸ்டர்ஸ்? இது மிக ஆழமான பள்ளத்தாக்கு. இங்க இருட்டில் மறைந்து போன அந்த 5வது பள்ளத்தாக்கில் மறைந்து போனவன் இங்க இல்லாமலே போகிறான். லாஃபிங் புத்தான்றது கடைசி நிலை அப்படின்னுவாங்க. எதற்காக அந்த சிரிப்பு வருது? இத்தனை நாடகத்தை எவ்வளவு அழகா நம்ம நடிச்சுட்டு வந்திருக்கோம். என்னவோ நான் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரியும், சந்தேகம், பயம், அவமானம், ஆணவம், எத்தனை வார்த்தைகள், அத்தனை வார்த்தை நூல்லையும் நம்ம சிக்கி ஏதோ நம்ம பெரிய விஷயத்த சமாளிச்சுட்டு வந்துட்டோம். நான் ஒரு அரிய பிறவி, என்னெல்லாம் எண்ணம், கடைசியில ஒன்னும் இல்லை. அதத்தான் அவர் அழகா சொல்றாரு. நீ எதுவாக இல்லையோ அதுதான் இருக்க நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா எதுவாக இருக்கிறாயோ அப்படி நீ இல்லாம இருக்கிற அப்படிங்கிறார். அது புரிஞ்ச உடனே நமக்குள்ள ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பு தான் நம்மளோட கடைசி நிலைங்கிறார். இது ஒரு அழகான வரைபடம். ஓஷோ தன்னோட 7வது பள்ளத்தாக்குல 7 பள்ளத்தாக்குல குறிச்சு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அந்த புத்தகத்தை படிங்க. நான் தவற விட்ட பல விஷயங்கள் அதுல இருக்கு. நன்றி மாஸ்டர்ஸ்.